சிலர் வந்து கார் வச்சுருப்பாங்க. அந்த கார் வந்து யூஸ் பண்ணாதனால சில பாங்கில் வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கும், சிலது வந்து வேலை செய்யாமல் இருக்கும். இப்போ நண்பரோட கார் வந்து நேற்று செக் பண்ணி பார்த்ததில் அந்த கார் மூடி வைக்காதனால உள்ள குருவிலாம் போய் வயர்ஸை வந்து வெட்டிட்டு போய் அது வந்து சில 1000 ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு. இது வந்து நிறைய பேர் வந்து மறந்துடுவாங்க, காரை வந்து அப்படியே தான் இருக்குன்னு வேலைக்கு போகும்போது இருக்குங்க. அது வந்து சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குமா. அது என்னென்னங்கிறது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட கார் இருக்குன்னா அது வைப்பரை தூக்கி விட்டுட்டு நல்லா அதை டெய்லி துடைச்சிடணுமா. நான் துடைக்கிறதுனால அந்த டஸ்ட்டு இது உள்ளே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மழை நேரத்தில் வைப்பர் ஒர்க் ஆகாமல் போயிருமா. அப்புறம் வந்து அழுக்கு இது படிஞ்சிருக்கனால நம்ம வந்து காரோட கலர் மாறிடுமா. நான் அப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணுற மாதிரி வந்துடுமா. அதுக்கு வந்து ஒரு 20,000 15,000 தேவையில்லாத செலவாயிடும். அது வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் சொன்னது வந்து காரோட டயரில் வந்து ஏர் நல்லா எல்லாத்துக்கும் சேதமாக இருக்கான்னு பார்க்கணுமா. காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் ஓட விடுங்க. அது எதுவும் ஆயில் லீக்கேஜ் ஆகணும்னா அது வந்து நமக்கு தெரிய வரும். அப்புறம் வந்து குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டராவது வாரத்துக்கு ஒருக்கும் ஓட்டணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஓட்டும்போது என்னன்னா பாகங்கள் எல்லாம் இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக் இன்ஜினில் வருது. அது வந்து ஓட்டாமல் இருந்தோம்னா அது வந்து திடீர்னு பவர் இது வந்து கிடைக்காம போயிருமா. அதனால் ஓட்டி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து லைட்டு, மியூசிக் சிஸ்டம், ஹார்ன் எல்லாம் ஒர்க்காக நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இப்போ இன்றைக்கி காருக்கு வந்து கவர் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த கடையில் தான் திறந்ததுக்கப்புறம் ஒரு கார் வாங்கி அதை கவர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது வந்து, உங்கள் காரில் எதுவும் சின்ன ஃபால்ட் இருந்துச்சுன்னா இப்போவுமே அதை பற்றி மெக்கானிக்கிட்ட பேசிவிட்டு அடுத்த கொரோனா பதிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்புக்கு என்றைக்கு கொண்டு வரல என்னன்னு கேட்டுட்டு கொண்டு போய் உங்களோட கார் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோட்டில் ஓட்டணும்னு சொன்னாங்க. ஏன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் கார் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அப்படிங்கும்போது எல்லோரும் ஒரே டைத்து போனோம்னா அங்கே வந்து ஒர்க் ஷாப்பில் நிறைய கார் வந்து ஜாமாக நிற்கும். ஒர்க் வந்து நமக்கும் அவசரமாக இருக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் டூரில் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ வந்து புது கார் சேல்ஸை விட பழைய கார் சேல்ஸு தான் நிறையா ஆகிறது புள்ளி வரணும்னு சொல்லி அடுப்பும் அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாங்கியிருப்போம். அதில் நம்ம ஃபேமிலியோட போகிறவங்க நமக்கு வந்து நல்லா சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் கேட்டுக்கிறோம். அதில் வந்து நம்ம வந்து ஃபேமிலி பெஸ்ட்டு, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இது வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.